நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது என்னோட அழைப்பில இருக்கிறார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பாராளுமன்றத்தின் கௌரவ உறுப்பினர் அல்ஹாஜ் கலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள், முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா. இன்றைய தினம் காலை முதல் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி உங்களுடைய பெயரோடு இணைத்து வழங்கப்படுகிறது. அதனால் உங்கள் மூலமாகவே அதனை சற்றே சமூகத்திற்கு அ இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அதனால் இணைந்து கொள்கிறோம். கானாவிலே இடம்பெற்ற ஒரு அ அதாவது சம்பவத்தோடு உங்களுடைய பெயரும் இணைத்து பேசப்படுகிறது. உண்மையில் என்ன நடந்தது? உண்மையிலே கானாவிலே ஒரு வியாபார நோக்கத்துக்காக அரபு நாட்டு மூன்று சகோதரர்களை நானும் சென்றிருந்தோம். ஆகவே நாங்கள் அந்த தங்கம் ஒரு கொள்வனவு செய்வதற்காக நாங்கள் உத்தியோகபூர்வமாக சட்டபூர்வமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து சட்டப்படியாக அந்த தங்கத்தை வாங்குவதற்காகவும் சட்டப்படியான அந்த நிதி கொடுப்பன விடயங்களை செய்வதற்காக நாங்கள் உடன்பாட்டோடு நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். இருந்தாலும் 2 நாட்கள் அந்த குழுவினர் எங்களை ஏமாற்றி எங்களிடத்திலிருந்து தங்கத்தை தராமல் பணத்தை பறிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டது நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஆகவே இறுதியிலே இது உண்மையிலே ஒரு பொய்யான கூட்டம், பணம் பறிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சி என்பதை அறிந்தவுடன் நாங்கள் சம்பந்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு நிறுவனத்துக்கு நாங்கள் அந்த தகவல்களை கொடுத்தோம். அந்த அடிப்படையிலே கானாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கானாவிலே இருக்கிற தேசிய புலனாய்வு பகுதியினர் உடனடியாக அந்த இடத்தை சுற்றி வளைத்து அவர்கள் அங்கு இருந்த 11 பேரையும் அவர்கள் கைது செய்தார்கள். ஆகவே அதோடு எங்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் வைத்திருந்த தங்க மூலம் பூசப்பட்ட இரும்பு கட்டிகளை பெற்றுக் கொண்டதாக நாங்கள் அறிகின்றோம். எங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்தோம். ஆனால் நாங்கள் $1 கூட யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, யாரோடுக்கும் கொடுக்கவும் இல்லை. தங்கத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக் கொண்டதன் பின்னர் தான் அந்த மணியை வங்கி மூலமாக நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கான உடன்பாடுகள் இருந்தது. ஆகவே இந்த பத்திரிகைகளில் சில தவறான அல்லது தெளிவில்லாமல் இந்த செய்தியிலே $2 மில்லியன் நாங்கள் கொடுத்ததாக, ஏமாற்றப்பட்டதாக சில செய்திகளை நான் பார்த்தேன். அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. நாங்கள் அப்படி யாருக்கும் $1 கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளின் பேரிலே தான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது கானா போலீசாரும் அந்த நீதிமன்றமும் அவர்களை கையாளுவார்கள். அதாவது இது தெளிவாகிறது. வர்த்தகத்திற்காக ஒரு குழுவினரை சந்தித்திருக்கிறீர்கள். அவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் மாத்திரம்தான், அந்த அளவு மாத்திரம்தான் சென்றிருக்கிறது. உண்மையிலே வெறுமனே பேச்சுவார்த்தை மாத்திரம் தான் நடந்தது. அவர்கள் அதுக்கான உரிய முறைப்படி அந்த தங்கத்தை அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கி இருந்தால் அவர்கள் நிதியை வழங்கி இருப்பார்கள். அவர்கள் வழங்காமல் ஏமாற்றியதன் காரணமாகத்தான் அவர்கள் எல்லோரையும் கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதாவது இந்த சந்திப்பு 2023ஆம் ஆண்டில் இடம்பெற்றதாகத்தான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. 23ஆம் ஆண்டிலிருந்து அவர்களோடு தான் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நான் அல்ல, அங்க என்னோடு வந்த அரபு நாட்டு சகோதரர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். நானும் சிலரோடு சில தடவைகள் பேசியிருக்கிறேன். நாங்கள் இதுதான் இப்படியான கொடுப்பனை வச்சுவதற்கு ஆயத்தமானது இந்த தடவைதான். அதாவது கைது செய்யப்பட்டது இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி. இந்த தடவை மட்டும்தான் இப்படி கைது நடைபெற்றது. அதாவது உங்களுக்கு அவர்களுடைய செயற்பாட்டில் சந்தேகம் வந்தமை காரணமாக நீங்கள் பிரத்யேகமாக மேற்கொண்ட ஒரு முறைப்பாடு, அதாவது வாய்மொழி மூலமான முறைப்பாட்டிற்கு அவர்கள் மதிப்பளித்து அவர்கள் மேற்கொண்ட முயற்சியில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவ்வளவுதான். உண்மையிலேயே நாங்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி எங்களை முழுமையாக ஏமாற்றுகிறார் என்று உணர்ந்தவுடன் நாங்கள் இந்த தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதை புத்தியபூர்வமாக முறைப்பாடு செய்தோம். அப்படி அல்ல, ஒரு அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது இலங்கையில சில சகோதர மொழி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவிலே, அதாவது அமெரிக்க டாலர்களில் அல்ல, அதன் இலங்கை ரூபாவில் சொன்னால்தான் நேர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலகுவாக, கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாவிலே உங்களுக்கு இந்த வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். என்றால் உங்களை பற்றி எங்களுடைய சமூகத்துக்கு தெரியும். பல முதலீடுகளை குறிப்பாக கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதன் காரணமாக சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியில் சில காழ்ப்புணர்வூட்டும் செயற்பாடுகள் இதன் மூலம் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதாவது 60 கோடி ரூபாய் நஷ்டம் என்ற அந்த விடயம் உண்மையில் நீங்கள் சொல்வதை பார்த்தால் வெறும் வாய்மொழி மூலமான ஒரு அதாவது பேச்சுவார்த்தைகள் தான் ஒப்பந்த ரீதியாக சென்றிருக்கிறதை தவிர கொடுக்கல் வாங்கல் எதுவும் இடம்பெறவில்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலே இது முற்றிலும் முழுக்க உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. அப்படி இந்த ஒரு $1 கூட நாங்கள் கொடுக்கவில்லை. இது முழுக்க ஒரு 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 பொய்யான ஒரு பிரச்சாரம் என்றுதான் நான் கருதுகின்றேன்.
உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இது போன்ற விடயங்களால் துவண்டு விடக்கூடாது. உங்களுடைய சமூக பணி தொடர வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு தேங்க்யூ. நன்றி.